இதில் நல்லெண்ணெய் ஊற்றினேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி, மிளகாய் வந்து 2 மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, சின்ன ஸ்பூனுக்கு 3/4 மூடி தான் வரும். நல்லா வதங்கட்டும். மசாலா எல்லாம் வறுத்து போட்டு திரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் எப்போதுமே நான் போடுவேன். கசகசாலாம் 1-2 இருக்குது பாருங்கள். 1/4 ஸ்பூன் போதும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வீட்டில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நீங்கள் லேசாக வறுத்துட்டு தேய்ச்சி வைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. மட்டன் கழுவி வச்சுருக்கேன், அதை கலந்துக்கலாம். மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை கலந்துக்கிடும். இது வந்து மட்டன் கூட்டு வைக்க போகிறேன் பிரியாணிக்கு. இது வித்தியாசம் பண்ண போகிறேன். இதில் இருந்து நான் எடுத்து போட்டு தான் பிரியாணி வைக்க போகிறேன். நான் தனியாக வேக வைக்காமல் இதிலேயே ஒன்றா வேக வச்சு எடுத்துட போகிறேன். நான் எப்போது பாத்திரத்தில் வேக வைப்பேன், இன்றைக்கி குக்கரில் வேக வைக்கிறேன். நல்லா கிளறி கொடுத்துக்கிடும். ஒரு கைட்டே வீடு எடுத்துக்கிட்டு ஒரு கைட்டே வைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும் கலந்து வச்சுருக்கேன், அதை கலந்துக்கிடும். அது ஒரு 3/4 இது கலந்துருக்கேன். அதையும் விட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இதுக்கு டேஸ்ட்டே இதுதான். நல்லா வேகட்டும். நல்லா பரட்டி கொடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு 1 டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி. இது வந்து சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் பிடிக்கும். 3/4 டம்ளர் ஊற்றிருக்கு. 1 டம்ளர் கரெக்டாக வரும். இதுக்கு நல்லா வேக விட்டுரும். இது ஒரு 3 விசில் வந்தால் போதும். ஒவ்வொரு குக்கரை பொறுத்தானா 3 விசில் வந்த பிறகு எடுத்து இல்லை இப்போ கொஞ்சத்தை எடுத்து பிரியாணி போட்டுருவேன், கொஞ்சத்தை கூட்டு வைக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர். இன்றைக்கி 1 கப்பு எதிர்த்து எடுக்கல, அதை எடுத்துருங்க. இது பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருக்கேன். ஒரு 200 கிராம் கொஞ்சம் கூட இருக்கும். 300 கிராம் வச்சுக்கிடுங்களேன். இதை நல்லா கழுவி ஊற வச்சுருந்தானா. தயிர், உப்பு, வெங்காயம், சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுறணும். அப்படியே இருக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் நல்லா வதக்க தனியாக வதக்கி வச்சுக்கிடும். பானையில் தான் வேக வைப்பேன் சாதம். பிரியாணிக்கு வேறு குக்கர் கறி வேக வச்சு வச்சுருக்கேன். இதை அரிசி உலை காஞ்சதும் அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு ஒரு கிண்டி விட்டுறணும். வேகட்டும். வெங்காயம் இன்னும் நல்லா வதக்கட்டும். நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி தனியாக எடுத்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிடணும். மட்டன் வந்துட்டான்னு பார்த்துறோம். நல்லா வந்துட்டு பாருங்கள். இதில் பாதி கறி எடுத்து பிரியாணி வித்தியாசமாக பண்ண போகிறேன் இன்றைக்கி. முன்னாலே வேக விட்டு அரிசியை போடுவோம். இப்போ வெந்து எடுத்து வச்சுட்டு பிரியாணி வைக்க போகிறேன். வேறு பாத்திரத்தில் கறி எடுத்து மாற்றிட்டேன். இதில் 1.5 ஸ்பூன், நார்மல் ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரப்பொடி. நான் வந்து ஜாஸ்தி காரம் சேர்க்க மாட்டேன். உப்பும் தேவைக்களவு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு திரும்ப வேணும்னா நம்ம கலந்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறேன். பார்த்துக்கிட்டு தான் அந்த கலக்கு வேணாம். வெள்ளாரி வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன் பிரியாணிக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. பிரியாணிக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். வேணும்னா கலந்துக்கலாம். எல்லாம் வெந்துட்டு இந்த அளவோடு நிப்பாட்டிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்கலாம். நம்மளை போதுங்க. ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வெந்துட்டு வடிச்சிருந்தேன் சாதத்தை. நெய் ஊற்றிருக்கேன். ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம், 2 மிளகாய். இது கறி கலர்ன கரண்டி தான். இப்போ அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது பெருஞ்சீரக பொடி. பெருஞ்சீரகம் இல்லை, அதனால் பொடி கொஞ்சம் நாள் கலந்துருக்கேன். அது நல்லா கலந்துடும். வெங்காயம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஏற்கனவே வதக்குனதை வச்சுருக்கேன் பாருங்கள், ஓரளவு வதக்கினா போதும். இது கூட இப்போ தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். ஒவ்வொருத்தரும் தக்காளி முழுசாக போடும். இந்த தடவை மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்பப்போ அரைங்கி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். மசாலா வடை போகிற வரை நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இருக்கும். பழம், அரை பழம் வச்சுருக்கேன், கொஞ்சமாக பிடிச்சிக்கிறோம், போதும். அதையும் கலந்துக்கிறோம். வதக்கும் போதே பிரியாணி வாசனை வந்தது. மல்லிப்பொடி 1 ஸ்பூன், காரப்பொடி அரை ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன், மிளகாய் போட்டிருக்கனால. இது சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, அதையும் கலந்து கலந்து விட்டுருவோம். மசாலா வடை போகட்டும். கொஞ்சம் மிளகு லைட்டாக போதும். அதையும் நல்லா கலந்துரும். டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதே 1 டம்ளர் தண்ணி. ஏன்னா 1 டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ அதில் தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வந்து அரை டம்ளர் தண்ணி இருக்கும், மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை அப்படியே ஊற்றிடுறேன். இதில் உள்ள தண்ணியே போதும். அதுக்கு 1.5, ஆனால் இது சரியாக வரும். காடலைனா அதை ஊற்றிக்கலாம். லேசாக கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துட்டு இப்போ ஊற வச்ச அரிசியை அதில் கலந்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுடணும். ரொம்ப கிளற வேண்டாம், ரொம்ப கிளறக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். இதுலேயும் உப்பு கம்மியாக தான் போடணும், ஏன்னா நம்ம கூட்டில் உப்பு இருக்கும். இது ஒரு கிளறி விட்டுரும். ஒரு கொதி, லேசு கொதி நல்லா வரவும் மூடி போட்டு மூடி 1 விசில் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இது கூட இப்போ மேலேயே 2 புதினா இலை போட்டுக்கலாம். இதில் மல்லித்தலை. இப்போ மூடி போட்டுருந்தேன். அடி பிடிச்சிடக்கூடாது. நான் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு 1 விசில் தான், 1 விசில் வரவும் போதும். ஆவி வந்த பிறகு தான் விசில் போடணும். இந்த ஆவி வந்து பாருங்கள், 1 விசில் தான், அதுக்கு மேலே வச்சா சோறு குழஞ்சிரும். பாசன எந்த அரிசி வச்சாலும் சரி, சீரக சம்பா அரிசி, அதுக்கு மேலே வச்சா குழஞ்சிரும். உங்களுக்கு குழைவே வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். இது வச்சா விதையாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். விசில் வந்ததும் இதில் கேஸு பாருங்கள், சிம்மில் வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விசில் போனதும் ஆவி போனதும் எடுத்துடலாம். இது பக்கத்தில் வெந்நி சூடு பண்ணுறேன் குடிக்கிறது. எப்போது வெந்நி தான் எங்கள் வீட்டில். ஸ்டவ் வந்து கேவலமாக இருக்குது, அதோடு எடுத்துட்டேன். எப்படி சமையல் பண்ணும்போது அங்கங்கே சதுரமில்ல, இனிமேல் தான் துடைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பதக்கணும். இப்போ ஆஃப் பண்ணி வச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தேன், ஆஃப் பண்ணிட்டேன்.
விசில் ஆவி போகலை, போனதை எடுக்கலாம். புதினா மல்லியெல்லாம் மேலே தூணும். எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இது மேலே வந்து இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து தூவிடணும். மல்லித்தலை எல்லாத்தையுமே போட்டு மட்டன் பிரியாணி இப்படி செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது? பாருங்கள், உருண்டாலும் இருக்குது பாருங்கள். இது வந்து குழையாது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. பிரியாணி பாருங்கள் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வித விதையாக எப்படி இருக்கு பாருங்கள். முழு அரிசியாக அப்படியே இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணி கறியெலாம் செம்மையாக வந்திருக்கு. என்ன வேக வச்சுன்னு போட்டிருக்கோம். மட்டன் சுக்கா, கிரேவின்னு சொல்லலாம், சுக்கான்னு சொல்லலாம். சம்பல், தயிர் ஊற்றி சாதம், தயிர், ஒயிட் சாதம், ரசம் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், வைக்க போகிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். மக்கள் எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாருமே லைக் கொடுங்க. பார்க்கீங்க, லைக் போடாமல் இருக்கீங்க, ஒவ்வொரு லைக் போட்டுருங்க. இன்றைய ஸ்பெஷல் ஒயிட் சாதம், மட்டன் பிரியாணி, சம்பல், தயிர். பேத்தி சமையல் செஞ்சதை பார்த்துட்டு இருக்கா. சாப்பிட ரெடி ஆகிட்டா. குளிச்சுட்டு வந்து அப்படியே நிற்கிறா.